அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி ஒரு நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி பண்ண போகிறோம். கருவாடு எடுத்துட்டோம், அதை தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மீடியம் சைஸ் ஆனியன் நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸியாக வதக்கிக்குவோம். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய், குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த கருவாடை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 2 நிமிஷம் அப்படியே வேக விடுவாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நெத்திலி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு அருமையான நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.